ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான ராகி பக்கோடா செய்ய போகிறோம். இது நல்லா வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. ராகியில் நிறைய சத்துக்கள் இருக்குது, கால்சியம் நிறைய இருக்குது. அதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பவுலில். அடுத்து 3 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், ஒரு இஞ்சி பீஸ் தட்டி வச்சுருக்கேன், அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ போட்டுட்டு உப்பு இதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு நான் பச்சை மிளகாய் போடல, அதுக்கு பதில் மிளகாய் தூளே போட்டுக்கிட்டேன். இதை இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். அப்போ தான் உப்பு அந்த காரம் எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கலக்கும்போது வெங்காயம் தனித்தனியாக அப்படியே உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி வரணும். இப்போ இதுக்கு நான் 1.5 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். 200 கிராம் கப்பில் ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த வெங்காயத்தை கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மொத்தமாக போட்டோம்னா அது ஒரு மாதிரி பிசைய முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கிடுவோம். இப்போ மீதி இருக்கிற அந்த அரை கப்பையும் போட்டுக்கிடுவோம். இப்போ 1.5 கப்பு ராகி மாவும் போட்டாச்சு. அடுத்து இந்த பச்சரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். அது போடும்போது நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். வெறும் கேப்ப மாவு மட்டும் போட்டும் நம்ம செய்யலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் 1 குழிக்கரண்டி சூடான எண்ணெயை அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். முதைய தண்ணி விட்டுட்டோம்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும், அதனால் பார்த்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கே தெரியும், அந்த பதம் வரும்போது நான் காட்டுறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி பிடிச்சு பார்க்கோம்னா இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வரணும். அப்புறம் ஊற்று விட்டோம்னா உதிரணும். இதுதான் பதம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாவை அப்படியே மொத்தமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி விடணும். இந்த மாதிரி அப்போ தான் அது இல்லாட்டி பக்கோடா ரொம்ப உதிரி உதிரியாக வந்துடும் ஊற்று விட்டோம்னா. இந்த மாதிரி தான் போடணும். போட்டுட்டு அடுப்பை சிம்மை விட கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இது ஒரு சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. கால்சியம் சத்து இதில் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கி இருக்குது. அதனால் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸு. நம்ம பயப்படாமல் எவ்வளோ வேணுமானாலும் இதை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். டக்குன்னு செஞ்சிடலாம், வேலையும் ஈஸி. இப்போ பக்கோடா திருப்பி போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு 2 தடவை நல்லா திருப்பி திருப்பி போடணும். போடும்போது பக்கோடா நல்லா அந்த ஒன்று மாதிரி வெந்து வரும். இப்போ பக்கோடா வெந்துருச்சு. ஓசையெல்லாம் எண்ணெய் அடங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் கலரு. இப்போ இதை எடுத்து தட்டில் போட்டுக்கிடுவோம். அதே மாதிரி மீதி இருக்கிற அந்த பக்கோடாவையும் எடுத்து போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி போட்டாச்சு. போட்ட பிறகு திரும்ப செகண்ட் ட்ரிப்பும் நம்ம எண்ணெயில் அதே மாதிரி போட்டுக்கிடுவோம். செகண்ட் ட்ரிப்பும் போட்டுட்டு இதுவும் நல்லா வெந்து வரட்டும். கேஆர்வி சமையலாக முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 2வது ட்ரிப்பும் எடுத்தாச்சு. பக்கோடா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே கிறிஸ்பியாக இருக்குது. சிறுதானியத்திலேயே இது ஒரு சத்தான உணவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.